உண்மையான வில்லன் அபூர்வான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க இல்லை. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சொல்லியிருக்கோம். கிருஷ்ணபிரசாத் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரச்சந்திரா ஏற்கனவே பிளான் பண்ணி பேக் பண்ணி வச்ச மாதிரி கேபியோடைய எல்லா திங்ஸையும் வெளில வந்து போகிறாரு. இவன் சம்மந்தப்பட்ட பொருள் எதுவுமே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு கத்துறாரு. மீரா அழறாங்க. மீரா, நீ எப்போவுமே என் தங்கச்சி தான். உங்கள் அண்ணியை கொலை பண்ணது நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் கிருஷ்ணபிரசாத் உன் புருஷன். இப்போ அவன் செத்துட்டான். இனிமேல் அவன் உன் புருஷன் கிடையாது அப்படின்னு சொல்ல பிந்து வந்து நான் அப்போ இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. செர்ரி முதல்ல வாயை திறக்கிறாரு. இந்த பெரிய மனுஷனுக்கு உண்மை தெரிகிற வரைக்கும் நம்ம இந்த வீட்டில் தான் இருக்கணும், அப்புறமா நம்ம அந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பேசுனதை கேட்டு எல்லாருக்குமே ஷாக்கு. பொய்யை நிஜமாக்கி தற்காலிகமாக ஜெயிச்சிருதா நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் உண்மை ஜெயிக்கும். எல்லாரும் சேர்ந்து அப்பாவை கெட்டவராக்கி வச்சுருக்காங்க சதி பண்ணி அப்படின்னு செர்ரி சொல்ல, ஓ அப்போ நாங்கள்லாம் குற்றவாளி, உங்கள் அப்பா நல்லவனாடா அப்படின்னு அபூர்வா கேட்க, ஆமாம் குற்றவாளி தான், உண்மையிலே குற்றவாளி நீங்கள் தான் அத்தை அப்படின்னு சொல்ல சந்திரா செர்ரி அடிக்கிறாரு. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா மாமா? இந்த அபூர்வா அத்தை மேலே இருக்கிற அன்புனால உங்கள் கண்ணே மூடி கிடக்கு. அது என்னைக்கு திறக்குதோ அப்போ தான் உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். ஷோபாத்தையை கொன்னதே இந்த அபூர்வாத்தை தான் அப்படின்னு செர்ரி சொல்ல திரும்ப சந்திரா அடிக்கிறாரு. கழுத்தையும் போய் நெரிக்கிறாரு. மாமா, நீங்கள் என்ன அடித்தாலும் கொன்னாலும் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அபூர்வாத்தை தான் ஷோபாத்தையை கொன்று அந்த பழியை எங்கள் அப்பா மேலே தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல திரும்ப அதே வாடா சொல்கிற அப்படின்னு திரும்ப சப்புன்னு அடிக்கிறாரு. ஐயோ அவனை அடிக்காதீங்க, பாவம், அவனுக்கு ஏதாவது ஆகிடப்போகுது அப்படின்னு அபூர்வா நடிக்க, உனக்கு எதுவுமே ஆகிடக்கூடாதுன்னு நினச்சி உன் மேலே அக்கறையாக இருக்க இந்த அபூர்வாத்தையை வாடா நீ அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்ல, நீங்கள் விட்டுருங்க மாமா, அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செர்ரி பக்கத்தில் போய், ஏண்டா செர்ரி, உங்கள் அப்பாவும் பூமியும் தான் என் மேலே பழியை தூக்கி போடுறாங்க, நீயுமாடா அப்படின்னு சொல்ல செர்ரி சொல்கிறாரு, எப்படி அத்தை இப்படி நடிக்கிறீங்க அப்படின்னு. இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, இந்த சரச்சந்திராவில் உண்மை இருக்குமான்னு ஒரு சொட்டு கூட யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறாரு. உண்மையிலே இந்த சீரியலில் வில்லன் அபூர்வா கிடையாது, மழுங்கி போயிருக்கிற சரச்சந்திரா தான். அடுத்து என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.